இன்னைக்கு நான் சொல்ல போகிற ஸ்டோரி வந்து தானியல் சிங்கக்குழியில். இதோட ரெஃபரன்ஸ் வந்து டேனியல் சாப்டர் 6 நீங்கள் பார்க்கலாம். வந்து ஒரு ஊரில் வந்து தரையூர் ராஜான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் தானியல். தானியல் தினமும் 3 வேளை ஜெபிப்பார். அதை பார்த்து பொறாமப்பட்டவங்க வந்து இவர் ராஜா வந்து தானியலை நெக்ஸ்ட்டு கிங்காக போட்டுருவாருன்னு பொறாமப்பட்டவங்க சில பேர் ராஜா கிட்ட போயிட்டு, ராஜா 30 நாள் வந்து இனிமேல் வந்து உங்களை தவிர வேறு யாராவது வணங்குனாங்களோ மனுஷங்களை வணங்கினாலோ அவங்கள வந்து நீங்கள் சிங்கக்கேபியில் போட்டுடணும் அப்படின்னு சொல்லி முத்திரை வாங்கியிருப்பாங்க. உடனே வந்து அது எல்லா ஊர் மக்களுக்கும் வந்து இனிமேல் 30 நாள் வந்து நீங்கள் ராஜாவை தவிர வேறு ஆண்டவரையோ இல்லை தேவனையோ வந்து நீங்கள் வணங்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. வணங்கினா நீங்கள் சிங்கக்கேபியில் போட்டப்படுவீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் தானியல் அப்போவும் வந்து வீட்டில் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பார். உடனே வந்து அந்த 3 பேரும் சோல்ஜர்ஸும் போயிட்டு தானியலை கைது பண்ணிட்டு ராஜா கிட்ட கூப்பிட்டு போகும்போது ராஜா கேட்பாரு, நம்பிக்கைக்குரிய மனுஷன் நீங்கள் இப்படி பண்ணுறது தப்பு அப்படின்னு சொன்னோடனே அதை கூட இருக்கவங்களாம் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து குற்றவாளியை தண்டிக்கலைன்னா ராஜாவுக்கு வந்து பலவீனம் இருக்க மாதிரி மற்ற ஊரில் இருக்கவங்கலாம் நினச்சிப்பாங்க அப்படின்னு சொன்னோடனே ராஜா ஓகே சொல்லிட்டு தானியலை வந்து சிங்கக்கேபியில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நைட்டு ராஜாவுக்கு தூக்கமே வராது. காலையில் சீக்கிரம் போயிட்டு அந்த முத்திரையை பார்ப்பாரு. இன்னும் உடைக்கப்படலனோடனே முத்திரையை உடைச்சோடனே ராஜா கேட்பாரு, தானியேலே நீ நம் நீ விசுவாசிக்கிற தேவன் உன்னை சிங்கங்களின் வாயிலிருந்து தப்பி விட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே தானியேல் வந்து சிங்கக்கேபிலன்னு சொல்லுவார். ராஜாவே நீர் என்றும் பார்க அப்படின்னு சொன்னோடனே தானியேலை வந்து சிங்கக்கேபிலேருந்து எடுத்துட்டு ராஜா வந்து அந்த ஊரில் இருக்க எல்லா மக்களும் இனிமேல் தானியேல் ஆராதிக்கிற தேவனை தான் எல்லாருமே இனிமேல் ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதோட பாடம் வந்து நம்மளுடைய நம்பிக்கை வந்து ஏசுப்பா கிட்ட இருந்தால் கர்த்தர் நம்ம எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஆமென்.